வெல்கம் பேக் டு எம்ஏஜி நீட் ஃபிசிக்ஸ் சேனல். லாஸ்ட் கிளாஸில் உள்ள சமங்கள்லாம் போட்டு பார்த்துன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டாக புது சமங்களை வந்து பார்ப்போம். என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, the velocity v of the particle at time t is given by கொடுத்துருக்கான். ஈக்குவேஷன் வந்து எப்படி இருக்குது நமக்கு பார்த்தோம்னா, v is equal to என்ன கொடுத்துருக்கு நமக்கு வந்து பாருங்கள், v is equal to at நமக்கு b by t plus c அப்படின்னு கொடுத்து என்னெல்லாம் கேட்டிருக்கான், ஏபிசி கான்ஸ்டன்ட் சொல்லிட்டாங்க, அதோட டைமென்ஷன் வந்து கேட்டிருக்காங்க. ரைட், ஓகே. அது எப்படி நம்ம இப்போ வந்து பார்ப்போம். இதில் எந்த யூஸ் பண்ண போகிறோம்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஹோமோஜெனிட்டி பிரின்சிபிள் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது டைமென்ஷன் ஃபார்மில் அதை தான் யூஸ் பண்ண போகிறோம். தமிழில் என்ன கொடுங்க அப்படின்னா, திசைவேகம் v. இது வந்து நம்ம என்ன செய்ய வந்து திசை வேகம் அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் நமக்கு தெரியும் திசை வேகம் v அப்படின்னா திசை வேகம். அப்புறம் இது டைம்ங்கிறது காலம். வேறு மற்ற எல்லாமே என்னது டைமென்ஷனாக பரிமாணம் பண்ணி. அப்போ என்ன அப்படின்னா, ஒரு பொருளுடைய திசைவேகம் டீங்க காலத்தில் v = at + p / t + c என்ற சமன்பாடு கொடுக்கப்பட்டுள்ளது. ஏபிசி என்பது மாறிலி. அப்போ ஏபிசியுடைய இந்த மாறிலியுடைய பரிணாம வாய்ப்பாடுகள் கீழ்கண்டவாறு உள்ளன. அப்படி தான் தமிழில் கொஸ்டின் இருக்கும். நான் சொன்னேன், நீங்கள் என்ன செய்யலாம், அப்படியே கொஸ்டின் எழுதி வச்சுருக்கோம். தமிழ் மீடியம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கோங்க. அப்போ சால்வ் பண்ணக்கு என்ன நம்ம வந்து பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா, பரிமாண வாய்ப்பாட்டில் வந்து ஒரு படித்தான நெறிமுறை அப்படிங்கிற ஒரு கோட்பாடு வந்து இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு சமன்பாடு இருந்ததுன்னா ரெண்டு பக்கமும் பரிமாண வாய்ப்புகள் சமமாக இருக்காதான். இங்கிலீஷ் வந்து ஹோமோஜெனிட்டி பிரின்சிபிள்னு சொல்லுவோம். அது என்ன பிரின்சிபிள் உங்களுக்கு லேசாக சொல்லிவிட்டு அப்போ இதை நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் தெரியும். என்ன v = u + at அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் மோஷன். செகண்ட் வந்து s = ut + ½ at² சொல்லுவோம். தேர்டு வந்து v² = u² + 2a சொல்லுவோம். இப்போது இந்த பரிமாண வாய்ப்புடைய ஒரு படித்தான நெறிமுறை எப்படி என்ன சொல்லுது, ஹோமோஜெனிட்டி பிரின்சிபிள் அப்படின்னா, ஒரு ஈக்குவேஷனில் லெஃப்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இதில் உள்ள பரிமாண வாய்ப்பு இந்த ரைட்டில் எத்தனை இருந்தாலும் சரி ரெண்டும் ஒரு போல் வரும். அதான் பரிமாண வாய்ப்புடைய பயன்பாடுகள் சொல்லியிருப்பேன். என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு சமன்பாடு ரெண்டு பக்கம் இந்த ஒரு சமன்பாடு வந்து பரிமாண முறை எப்படி கரெக்டாக அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு பயன்பாடு நம்ம சொல்லியிருப்போம். இங்கிலீஷ் அதே மாதிரி அப்ளிகேஷனில் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், அப்ளிகேஷன் டைமென்ஷன் சொல்லும்போது செக் த டைமென்ஷன் கரெக்ட்னஸ் ஆஃப் ஈக்குவேஷன் ஃபஸ்ட் அப்ளிகேஷன் சொல்லியிருப்போம். அதை தான் அந்த கான்செப்டை இங்கே உள்ளே கொண்டு வருவோம். அப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி அது வந்து நமக்கு இது வந்து ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியும் பரிமாண டைமென்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா திசை வேகத்துக்கு வந்து LT - 1 அப்படி நம்ம வந்து போட்டாச்சா. இது விங்கிறது ஃபைனல் வெலாசிட்டி அப்படி தானே. ஃபைனல் வெலாசிட்டி அப்படின்னா இறுதி திசை வேகம்னு தமிழில் சொல்லுவோம். இது யூங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி ஆரம்ப நமக்கு வந்து திசை வேகம், ஆரம்ப திசை வேகம். சரியா. ஏங்கிறது முடுக்கம், தமிழில் வந்து முடுக்கம் அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம். இங்கிலீஷில் வந்து ஆக்சலரேஷன் அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம். நமக்கு ஆக்சலரேஷன் தெரிஞ்சா ரைட்டா. அப்போ பாருங்கள், அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் நமக்கு LT - 1 அப்படின்னு வரும். ஏக்கு வந்து நமக்கு தெரிஞ்சதான் LT - 2ன்னு வரும். அப்புறம் வந்து டயத்துக்கு வந்து T அப்படின்னு வரும். அப்போ கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுதா, லெஃப்ட் சைடில் வந்து LT - 1ன்னு வருது. ரைட்டில் பாருங்கள், இது LT - 1 தான். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா T - 2 T+1 இங்கே இருக்கா. அப்போ +1 - 2 வந்தால் மறுபடி -1 வரும். அப்போ LT ப்ளஸ் வந்து போட்டு நமக்கு என்ன வந்து பார்த்தீங்கன்னா LT - 1. அப்போ பார்க்கும்போது என்ன தெரியுது, ரெண்டு பக்கமே LT, இங்கேயும் LT - 1 தான், லெஃப்ட்லேயும் LT - 1, ரைட்லேயும் LT - 1 தான். இதுதான் எனக்கு நமக்கு வந்து நம்ம வந்து பார்த்தோன்னா ஹோமோஜெனிட்டி பிரின்சிபிள். ரெண்டு பக்கம் பரிமாண வாய்ப்புகள் சமம். அதை நம்ம யூஸ் பண்ணி இப்போ என்ன செய்யலாம்னா இதில் வந்து அப்போ சரியா வேண்டா. அப்போ இங்கே நீங்கள் இன்னொன்று நினைக்கலாம், இங்கே வந்து 2 × LT - 1 வருது அப்படின்னு. 2ங்கிறது நம்பர், எண்ணுக்கு வந்து என்னது, நம்பருக்கு வந்து பரிமாண வாய்ப்பாடு கிடையாது. கான்ஸ்டன்ட்டுக்கு நமக்கு பரிமாண வாய்ப்பாடு என்னது, அடிப்படை அளவைகளை தான் நம்ம என்ன செய்யலாம், அடுக்கில் உயர்த்தி எழுதுவோம். ரேசிங் த பவர் ஆஃப் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, அதுதான் டைமென்ஷன் ஃபார்முலான்னு சொல்லியிருப்பேன். அது இன்ட்ரோடக்ஷனில் பற்றி சொல்லியிருப்போம். அதில் போய் பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக தெரியும். ரைட். அப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த ஈக்குவேஷனில் ரெண்டு பக்கம் டைமென்ஷன் ஈக்குவேஷன் என்னது ஈக்குவல் தானே வருது. அப்போ என்ன அர்த்தம், வியோட டைமென்ஷன் ஃபார்முலாவும் ஏடியோட டைமென்ஷனும் 1. அதை தான் தெரிஞ்சுக்கணும். அதான் ஹோமோஜெனிட்டி பிரின்சிபிள், வேறு ஒன்றும் கிடையாது. மறுபடியும் என்னது இன்னொரு, அப்போ என்ன அர்த்தம், இந்த விக்கு என்ன பரிமாண வாய்ப்பாடு இருக்கோ ஏடிக்கு ஒரு போல் இருக்கும். அதேமாதிரி விக்கு உள்ளது தான் இந்த b/t + c ஒரு போல் இருக்கும். இதுதான் என்னது ஹோமோஜெனிட்டி பிரின்சிபிள். பரிமாண வாய்ப்பாடு இரண்டு புறமும் சமமாக இருக்கும். சரி, டைமென்ஷன் வந்து ஈக்குவல் ஆன் போத் சைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, நீங்கள் படிச்சிருப்பீங்க. ரைட். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்போ நமக்கு வந்து இப்போ ஏடி இருக்கலாம், இதுன்ற வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தோன்னா இப்போ என்னது டைமென்ஷனாக வியும் டைமென்ஷனாக ஏடியும் ஒரு போல் இருக்கும் இல்லையா. அதை வச்சு முதல்ல ஏக்கு நம்ம கண்டுபிடிச்சிருவோம் இருப்பாங்க. ரைட். அப்போ என்ன சொல்லலாம், நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டைமென்ஷன் ஆஃப் என்னது ஏடி = என்ன வந்துடும், டைமென்ஷன் ஆஃப் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வி. அப்படி தான் இந்த ஈக்குவேஷனில் இருக்குது. டைமென்ஷனுக்கு நமக்கு வந்து பரிமாண வாய்ப்பாடு அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். ரைட்டு. அப்போ இங்கே பாருங்கள், நமக்கு ஏக்கு தான் தேவைப்படுது, டிக்கு வந்து தேவையில்லை. அப்படி தானே. ரைட். அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா, இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து டைமென்ஷன் ஆஃப் ஏ மட்டும், டைமென்ஷன் ஆஃப் விக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன், LT - 1 அப்படின்னு போடலாம்னு சொல்லுவோம். ரைட்டா.
அப்போ இங்கே தேவைப்படுது என்ன வருது நமக்கு டைமென்ஷன் ஏ மட்டும் தான் தேவைப்படுது. அதான் கேட்டு டிஐனா டைமென்ஷன் வச்சுக்கோங்க, டைமென்ஷன் ஆஃப் ஏ தான் தேவைப்படுது. அப்போ டைமென்ஷன் டிக்கு எழுதலாம் இல்லையா, டிக்கு வந்து டி. அப்போ ஏக்கு எழுத முடியாது இல்லையா, ஏ தானே கண்டுபிடிக்காங்க, டிக்கு மட்டும் எழுதுனா எயிட்டாம் பாருங்கள். அப்போ இந்த இடத்துல என்ன செய்யணும் அப்படின்னா இந்த டி அங்கே கொண்டு வந்துட்டின்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு எப்படி வருவாங்க டைமென்ஷன், நம்மளுக்கு டைமென்ஷன் ஆஃப் ஏசி ஈக்குவல் போட்டோம் அப்படின்னா இங்கே வந்து எல்டி மைனஸ் ஒன்று, இங்கே கீழே வந்து டின்னு வந்துட்டா. அப்போ என்ன ஆகுது, மேலே போகும்போது நமக்கு என்ன இது வந்து என்ன செய்யும், மைனஸ் டி மைனஸ் ஒன்றுன்னு ஆயிரும் இல்லையா, எல்டி மைனஸ் ஒன்று, இங்கே தலையில் ஒன்று இருக்கா, மேலே உள்ள மைனஸ் ஒன்று ஆயிரும். அப்போ நமக்கு என்ன ஆயிடும் உங்களுக்கு இதில் வந்து பார்த்தா அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்னாச்சு எல்டி மைனஸ் டூன்னு வந்துட்டு. அப்போ ஏக்கு வந்து என்ன வந்தாச்சு எல்டி மைனஸ். அப்போ ஒரு ஆப்ஷன் நமக்கு கிடச்சி போச்சு இல்லையா, என்ன ஆப்ஷன் கிடச்சிட்டு, ஏக்கு வந்து டைமென்ஷனில் பரிமாண வாய்ப்பாடு வந்து என்ன கிடச்சி நமக்கு வந்து எல்டி மைனஸ் டூ அப்படியே கிடச்சிட்டு. ரைட்டு. அப்போ இன்னும் எதுக்கெலாம் பார்க்கணும், நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா பிக்கு பார்க்கணும், அப்புறம் வேறு என்ன செய்யும் சிக்கு நம்ம பார்க்கணும், எல்லாம் கேட்டிருக்காங்க இல்லையா. அப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும், அதை நம்ம இப்போ என்ன செய்வோம் கண்டுபிடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி, அப்போ இதுக்கு வந்து எல்டி மைனஸ் டூ வந்துட்டு பார்ப்போம் மற்றதை. ஏன்னா அவங்க என்ன கேட்டாங்க, ஏபிசி மூணுக்குமே நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. சரியா, ரைட்டு. அப்போ அதை வந்து நம்ம எது ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்னு பார்ப்போம். இப்போ இதில் கொஞ்சம் நீங்கள் இந்த ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா இப்போவே இந்த ஆன்சரை சொல்லிடலாம், நீங்கள் ரொம்ப டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். எப்படின்னு நான் சொல்லுவேன், சின்ன ட்ரிக் இருக்குது எப்படின்னு பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா எல்டி மைனஸ் டூ என்ன கேட்டிருக்கேன், டைமென்ஷன் ஏ தான் ஃபஸ்ட்டு போட்டிருக்கான், ஏக்கு எல்டி மைனஸ் ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. செகண்டில் பாருங்கள் எல் ஸ்கொயர் இருக்குது, அப்போ இது கண்டிப்பாக வராது. தேர்டில் எல்டி ப்ளஸ் டூ இருக்குது, அது வராது, இது வராது. அப்போ ஆப்ஷன் வந்து ஒன்று தான் தெரிஞ்சாச்சு. அப்போ என்னது இதில் நம்ம ஆப்ஷன் ஒன்று அப்படின்னு க்ளோஸ் பண்ணி ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கலாம். பட் இருந்தாலும் மற்ற எல்லாம் எப்படி இது ராங் ஆகுது அப்படின்னு பார்க்கணுன்னா என்ன செய்யணும், நம்ம பிக்கு சிக்கும் கண்டுபிடிக்கணும் இல்லையா. சரியா, அதை நம்ம வந்து பார்ப்போம். ஏன்னா சில நேரங்கள் அதை இன்னும் போட வேண்டி வந்துடும். அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யலாம், ஈஸியாக வந்து ஆப்ஷன் ஒன்று அப்படின்னு போட்டு போயிடலாம். இதுதான் இதுக்கு ஆன்சர் முடிஞ்சுது. ரைட்டு. அடுத்தாலும் நம்ம என்ன செய்வோம், அவங்களுக்கு இப்படி நான் விட்டுட்டு போயிட்டோம்னா சில நேரங்களில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் அவங்கள கொடுத்தாங்கன்னா கண்டுபிடிக்க சிரமம் இருக்கும் இல்லையா. அதனால் இப்போ நான் என்ன செய்ய இந்த பிக்கும் இந்த அடுத்தால சி இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு எப்படி நம்ம வந்து டைமென்ஷன் வந்து பார்ப்போம். ஏன்னா மூணுக்கு தான் சொல்லியிருக்கான், டைமென்ஷன் ஆஃப் ஏபி அண்ட் சின்னு இருக்கா. அப்போ மூணுக்கும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஏபிசிக்கு. சரி, அப்போ நான் வந்து ஏக்கு பார்த்தோம், பிக்கு சியும் கண்டுபிடிக்க எப்படி அப்படின்னு சொல்லேன். சரியா, நோட் இதை நம்ம பார்ப்போம். எப்படி பார்க்க போகிறோம், பிக்கு சிக்கு எப்படி கண்டுபிடிக்கன்னா நம்ம அந்த கொடுத்த ஈக்குவேஷன் இதானே, விசி கூட என்ன இருக்குது ஏடி ப்ளஸ் என்ன இருக்குது பி பை டிசின்னு இருக்குது இல்லையா. அப்போ பரிணாம வாய்ப்பாடு ஒருபடித்தான் நெறிமுறைங்க சொன்னோம். அதில் என்னது ஏசி ஈக்குவல் டு பி ப்ளஸ் சின்னு ஒரு ஈக்குவேஷன் சமன்பாடு இருந்ததுன்னா ஏயோட பரிணாம வாய்ப்பாடும் நம்ம இருக்கும் பியோட பரிணாம வாய்ப்பாடும் ஒன்றா தான் இருக்கும், ஏக்குள்ளும் சிக்குள்ளும் ஒன்றா தான் இருக்கும். இதுதான் ஹோமோஜினிட்டி பிரின்சிபிள். என்ன பரிணாம வாய்ப்பாடு ஒருபடித்தான் நெறிமுறை, ஹோமோஜினிட்டி பிரின்சிபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஹோமோஜினிட்டி நமக்கு வந்து என்னது பிரின்சிபிள். சரியா, டைமென்ஷனில் ஒரு முக்கியமான பிரின்சிபிள். இதை படித்து நம்ம போட்டு கண்டுபிடிச்சோம். பரிமாண வாய்ப்பாடு ஒருபடித்தான நெறிமுறை, ஒருபடித்தான நெறிமுறை அப்படின்னு நம்ம என்ன சொன்னது வந்து தமிழில் படிச்சிருப்போம், நெறிமுறை அப்படிங்கிறது. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, இதை வச்சு இது ஈக்குவல் போட்டோமா, அடுத்த இது ரெண்டு ஈக்குவல் போடலாம். ஆனால் இதில் போக நமக்கு என்ன சட்டச்சிக்கல் தெரியுமா, கீழே டி ப்ளஸ் இருக்குது, மேலே பின்னு இருக்குது. ஆனால் எது கண்டுபிடிக்கும், இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கான்ஸ்டன்ட் ஏ இருந்து போட்டால் இதில் ரெண்டு இருக்குது பார்த்தீங்களா, பி இருக்குது, சியும் கீழே சியும் இருக்குது, டி ப்ளஸ் சி இருக்குது. அப்போ எப்படிடா கண்டுபிடிக்க அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் எல்லாருக்கும் வரும். அப்போ இப்போ அந்த பரிமாண வாய்ப்பாடு ஒருபடித்தான் நெறிமுறை கொண்டு அப்படியே அப்ளை பண்ண உங்களுக்கு முடியாது. அதுக்கு வேறு ஒரு டெக்னிக் இருக்குது, நான் சொல்கிறேன். எதை மட்டும் எடுக்கணும், இப்போ இந்த டி ப்ளஸ் சியை மட்டும் எடுங்க, டி ப்ளஸ் சி. இதுக்கு என்ன ஒரு தத்துவத்தை நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னா, அதாவது ஃபிசிக்ஸை பொறுத்த மட்டும் எப்படி சேம் குவான்டிட்டி கேன் பி ஆடட் அண்ட் சப்ட்ராக்டட். தமிழில் சொன்னால் இயற்பியலில் ஒரு அளவை தான், அதாவது ஒரு விதமான அளவை தான் நம்ம என்ன செய்ய முடியும், அளவைகளை தான் நம்ம என்ன செய்யும் கூட்ட முடியும் கழிக்க முடியும். சரியா, ஒத்த அளவைகள் கூட்டலாம் கழிக்கலாம். ஃபிசிக்கல் மட்டும் எல்லாத்தையும் அப்படி தானே, மேத்ஸ்லேயும் அப்படி தானே. இப்போ வந்து ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆரம் அப்படின்னா ரேடியஸ், இப்போ ரேடியஸில் பார்த்துக்கோங்க ரெண்டு விதமாக கொடுத்தா இப்போ ஆரம் ஆர்சி ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர் அப்படின்னு இருக்குது. அப்புறம் இன்னொன்று நீளம் எல் லென்த்து வந்து 20 சென்டிமீட்டர். ரெண்டையும் ஆட் பண்ணி நீ வாட்டுக்கு 30 சென்டிமீட்டர் போட முடியுமா, முடியாது. இல்லை அப்படின்னா நிறை 50 கிலோ அப்படின்னு இருக்குது ஒரு பொருளுக்கு. அது மாதிரி நீளம் நமக்கு வந்து காலம் வந்து நமக்கு 20 வினாடிகள் அப்படி இருக்குது. இது ரெண்டையும் ஆட் பண்ணி 70ன்னு போட்டால் எதில் போடுவீங்க, மாதத்துலேயும் போட முடியாது, செகண்ட்லேயும் போட முடியாது இல்லையா. அப்போ சேம் குவான்டிட்டி தான் கேன் பி ஆடட் அண்ட் சப்ட்ராக்டட், டிஃப்ரெண்ட் குவான்டிட்டி கேனாட் பி ஆடட் அண்ட் சப்ட்ராக்டிங் நமக்கு தெரிஞ்சுது. இது நம்ம எல்லாமே பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா லென்த்து பிறத்து ஹைட்டு கொடுத்து வால்யூம் கேட்டால் நினச்சோம் 1 சென்டிமீட்டர் இருக்கும், 1 மில்லிமீட்டர். அப்போ மீட்டர் எல்லாம் மாற்றுவோம் இல்லையா. அதே மாதிரி தான் இந்த இடத்துல நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இது வந்து ஆட் பண்ணியிருக்கோம், அவன் தான் ஆட் பண்ணியிருக்கான், டிஎன்சியும் ஆட் பண்ணிட்டால் நம்ம என்ன அர்த்தம், ரெண்டும் ஒத்த அளவுகள் அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிக்கும் சிக்கும் ஒரே பரிமாண வாய்ப்பாடு தான் வரும். சரியா, அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஈஸியாக எப்படி போடலாம்னா டைமென்ஷன் ஆஃப் சி அப்படின்னு போட்டு டீக்கு என்ன வரும் டைமென்ஷன் கேபிட்டல் டி அதை அப்படி போட்டலாம் அவ்வளோ. அப்போ டைமென்ஷன் ஆஃப் சி டீங்கிறது அப்படி ஸ்ட்ரைட்டாக நம்ம எழுதியாச்சு. அப்போ இதில் நம்ம என்ன கொள்கையை பயன்படுத்திக்கணும்னா அந்த கொள்கை வந்து என்ன அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு சமன்பாட்டில் வந்து என்ன செய்யலாம், நம்ம வந்து ஒத்த அளவுகளை கூட்டலாம், அதை வந்து கழிக்கலாம். சேம் குவான்டிட்டி கேன் பி ஆடட் அண்ட் சப்ட்ராக்டட்.
அந்த கான்செப்ட் தான் இதில் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். சேம் குவான்டிட்டி கேன் பி ஆடட் அண்ட் சப்ட்ராக்டட். அப்போ நமக்கு தெரிஞ்சாச்சு டியும் சியும் ஆட் பண்ணியிருக்கான். அப்போ டியோட பரிணாம வாய்ப்பாடும் சியோட பரிணாம வாய்ப்பாடும் ஒன்று. டைமென்ஷனாக டி அண்டு சிஆர்சி அப்படிலாம் இருந்துச்சு ஆட் பண்ண முடியாது. எப்போவுமே பரிணாம வாய்ப்பாடை பொறுத்த மட்டும் அவங்க இந்த டி ப்ளஸ் சி அல்லது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஒன்று கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க. நமக்கு வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நமக்கு வி ப்ளஸ் சி இந்த மாதிரி எது கொடுத்தாலும் வி ப்ளஸ் சின்னு கொடுத்தாலும் சரி, டி ப்ளஸ் சின்னு கொடுத்தாலும் சரி, இல்லை வி ப்ளஸ் நமக்கு வந்து பார்த்தோன்னா இன்னொரு கான்செப்ட் வந்து கேன்னு கொடுத்தாலும் சரி. அப்போ என்ன அர்த்தம் நமக்கு வந்து பார்த்தா அப்படின்னா சியினுடைய பரிணாம வாய்ப்பாடும் வியுடைய பரிணாம வாய்ப்பாடும் ஒன்று. அது மாதிரி இப்படி டி ப்ளஸ் சின்னு கொடுத்தா டியோட பரிணாம வாய்ப்பாடும் டிக்கு ஒன்று. அப்போ இந்த இடத்துல டிக்கு என்ன டைமென்ஷனில் டீன்னு தான் வரும். ஏன்னா ஒரே குவான்டிட்டி தானே. இதில் என்ன வரும் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்டி மைனஸ் ஒன்று அப்படின்னு வரும். இல்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுலேயும் என்னது கேக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வருது, இப்போ எக்ஸாம்பிள் ஏன்னு கொடுத்துருவோமே. அப்போ என்ன இது வந்து ரெண்டே ஆட் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ என்ன வந்துடும், ஆட் பண்ணால் மட்டும் இல்லை சப்ட்ராக்ட் பண்ணாலும் அப்படி தான். ஒன்று ஆட் பண்ணால் தான் அப்படி நம்ம நினச்சிடக்கூடாது. சப்ட்ராக்ட் பண்ணாலும் அதே தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது சொல்லுவோம் ஏ மைனஸ் கேனே கொடுக்கணும். இப்படி ஒரு ஃபேக்டரை பார்க்க ஏதாவது சம்மு வந்து காம்படிஷன் எக்ஸாம் நீட்டில் கேட்கும்போது அப்போ ஏ மைனஸ் கே அப்படின்னு கொடுத்து கேயோட பரிணாம வாய்ப்பாடு கேட்டான்னு வச்சுக்கோங்க. ஒன்றும் பயப்பட வேண்டாம். ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன சேம் குவான்டிட்டி ஆட் பண்ண முடியும், சப்ட்ராக்ட் முடியும். அப்போ கேயோட டைமென்ஷனில் என்ன வரும், ஏக்கு என்னது எல்டி மைனஸ் 2. அப்போ கேக்கும் எல்டி மைனஸ் 2 தான். அப்போ என்ன செய்யணும், ஆட் பண்ணி அல்லது சப்ட்ராக்ட் பண்ணி குவான்டிட்டி கொடுத்துட்டாங்க அப்படின்னா ரெண்டு ஃபேக்டரில் பரிணாம வாய்ப்பாடு கொடுத்தாங்கன்னா ஒரு இதுக்கு உனக்கு வந்து பரிணாம வாய்ப்பாடு தெரிஞ்சா இருக்கணும்னு தெரியாது இருக்கும். அப்போ தெரிஞ்சதுக்கும் தெரியாதுக்கும் ஒரே டைமென்ஷன் தான், அதில் எந்த மாற்றம் இல்லை. அப்போ நமக்கு தெரிஞ்சாச்சு. அப்போ டி ப்ளஸ் சி இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன போட்டிருக்கோம், இதில் வந்து பார்த்தா என்ன போட்டிருக்கோம், அங்கே வேறு சிக்கு டீன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ சிக்கு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எதை கண்டுபிடிக்கணும், இதுக்கு பிக்கு கண்டுபிடிக்கணும் இல்லையா. அதுக்கு என்ன செய்யணும், பிக்கு இப்போ கண்டுபிடிக்க எப்படின்னு பார்ப்போம். பிக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு இப்படி தான் கொடுத்துருக்கு, வி ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்கு அந்த ஈக்குவேஷன் பாருங்கள், ஏடி ப்ளஸ் நமக்கு வந்து பி பை டி ப்ளஸ் சி கொடுத்துருக்கா. இப்போ நம்ம ஹோமோஜெனிட்டி பிரின்சிபலை யூஸ் பண்ணோம். இதோட டைமென்ஷனும் இதோட டைமென்ஷன் நமக்கு வந்து ஈக்குவல், இது ரெண்டு ஈக்குவல் தான் ரைட்டாக, ஈக்குவல் பண்ணோம். அப்போ ஹோமோஜெனிட்டி பிரின்சிபல் இப்போ ஈக்குவல் பண்ணால் என்ன செய்யும், நமக்கு வந்து என்ன எழுதலாம், இப்படி போட்டுக்கலாம் இல்லையா. எப்படி டைமென்ஷன் ஆஃப் நமக்கு வந்து பி பை டி ப்ளஸ் சி ஈக்குவல் டு என்ன வரும் நமக்கு டைமென்ஷன் ஆஃப், இதுதான் ஹோமோஜெனிட்டி பிரின்சிபல். சரியா, எது ஹோமோஜெனிட்டி பிரின்சிபல் பரிணாம வாய்ப்பாடு ஒருபடி தான் நெறிமுறை. அப்போ இதுக்கு வந்து எல்டி மைனஸ் 1 அப்படின்னு வந்துட்டு ரைட்டா. அப்புறம் இங்கே வருவோம், நமக்கு என்ன தேவைப்படுது, டைமென்ஷன் ஆஃப் என்ன நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பி தானே தேவைப்படுது. சரியா, அப்போ இதில் போட்டோம்னா டைமென்ஷன் ஆஃப் நமக்கு வந்து பி அப்படின்னு போட்டு இப்போ நம்ம என்ன பார்த்தோம், இதை அப்படி வச்சுட்டு நமக்கு இதோட டைமென்ஷன் தெரியும், அந்த டி ப்ளஸ் சிக்கு தான் தெரியுமில்ல. என்ன போட்டோம்ல, டி ப்ளஸ் சிக்கு என்ன பரிமாணம் போட்டிருக்கோம், என்ன வருது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கு வந்து டி காலத்துக்குள்ளே தானே வரும். அப்போ வந்து டி தான் வருது. அப்போ வந்து டி அப்படின்னு போட்டுக்கலாம் இல்லையா, அந்த டயத்துக்குள்ளே தானே வரும் நமக்கு. அப்போ இதுக்குள்ளே டைமென்ஷன் வந்து நமக்கு என்ன வந்தாச்சு, டீன்னு நம்ம வந்து போட்டோம். கரெக்டாக டி. அப்போ சில பேருக்கு இங்கே ஒரு சந்தேகம் வரும், ஏன் அப்படின்னா என்ன சந்தேகம் உங்களுக்கு வரும் அப்படிங்க நான் சொல்லிட்டோம்னா அவங்க சந்தேகம் வந்து என்ன கிளியர் ஆகிடும். எப்படின்னா என்ன சந்தேகம் வரும் அப்படிங்க நான் வந்து சொல்லேன். என்ன வரும்னா, இது நம்ம டி ப்ளஸ் சிக்கு டீன்னு போட்டோமா. அப்போ சிலவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சரி இது டி ப்ளஸ் சி டி தான் இல்லைன்னு நாங்கள் சொல்லலை ரைட்டு. அப்போ இவங்க என்ன கான்செப்ட் வருவாங்க தெரியுமா, இவங்க என்ன கான்செப்ட் வருவாங்கன்னா இந்த டீக்கும் டைமென்ஷன் உள்ள டி தானே, அது இல்லைன்னு சொல்லி அதை வச்சா சி கேட்போம். அப்போ இதுக்கும் சி அப்போனா நமக்கு 2T தானே வரும் அப்படிம்பாங்க. 2T தான் வரும் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பரிமாண வாய்ப்பாடை பொறுத்த மட்டும் அது எண்களுக்கானது கிடையாது, அது அளவைகளுக்கானது. அது வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். இங்கிலீஷ் மீடியத்தில் சொன்னோம்னா டைமென்ஷன் ஈக்குவேஷன் வந்து ஒன்லி ஃபார் நமக்கு வந்து ஃபிசிக்கல் குவான்டிட்டி, நாட் ஃபார் நமக்கு வந்து கான்ஸ்டன்ட், நாட் ஃபார் கான்ஸ்டன்ட் ஆர் நாட் ஃபார் நியூமரிக்கல் வேல்யூஸ். நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, நம்பர் ஹாஸ் நோ டைமென்ஷன், நியூமரிக்கல் வேல்யூ ஹாஸ் நோ டைமென்ஷன். எனக்கு எண்களுக்கு பரிமாண வாய்ப்பாடு கிடையாது. அது 2T வந்தாலும் சரி, 60T வந்தாலும் சரி, 1,00,000 T வந்தாலும் அதனுடைய டைமென்ஷனில் ஒரு டி தான், 1,00,000 Tலாம் கிடையாது. சரியா, ஏன்னா நம்ம வந்து அளவைகள் தான், காலம் தானே அளவை, டைம் தான் நமக்கு வந்து ஃபிசிக்கல் குவான்டிட்டி. அப்போ என்ன செய்யணும், இந்த இடத்துல 2T தான் வரும், நான் இல்லைன்னு சொல்ல வரல, இந்த இடத்துல 2T தான் வரும். ஆனால் 2T போட தேவை கிடையாது, 2க்கு தான் டைமென்ஷன் கிடையாது. அப்போ அதை விட்டுறணும். அதை விட்டுட்டு இதை டைமென்ஷன் மட்டும்தான் எடுக்கணும், நம்பர் எடுக்கக்கூடாது. இந்த இடத்துல எல்லாம் கன்ஃபியூஷன் ஆகி அதை நான் கிளியர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ரைட்டா, சரி பாரு. அப்படி மேலே டவுட் வந்தால் நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ அல்லது நமக்கு என்ன வேறு நமக்கு வந்து டெலகிராம் சேனலில் நீங்கள் கேட்டுங்க, டவுட்டை கிளியர் பண்ணுவோம். ரைட்டு. அப்போ இதில் வந்து பார்த்தா என்னாச்சு, இப்போ 2Tன்னு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். கரெக்டாக, ஏன் எண்களுக்கு பரிணாம வாய்ப்பாடு கிடையாது. இதை அப்படியே மேலே கொண்டு வரும். சின்ன கிளாஸில் படிச்சது, இங்கே டிவிஷன் இருக்குது, அங்கே மல்டிப்ளிகேஷன் மாறும். அப்போ நமக்கு என்ன வந்து இந்த இடத்துல வந்து டைமென்ஷன் ஆஃப் பிசி கூட என்ன வந்து பார்த்தீங்களா என்ன இருக்குது, எல்டி இங்கே வந்து -1 இருக்குது, இங்கே -1 இருக்குது. சரியா, அப்போ இதில் வந்து பார்த்தோம்னா இங்கே என்ன இருக்குது, இதுக்கும் டைமென்ஷன் ஃபார்முலா இருக்கா, எனக்கு இந்த டி அப்படி டீன்னு தான் வரும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இது அங்கேருந்து லெஃப்ட்டில் வந்து -ன்னு போடுவோம், அப்படி கிடையாது. இந்த டி நேரம் இங்கே லெஃப்ட்லேயே மேலே வந்தால் தான் டி -1 இப்படி வரும். டிவிஷனாக இருக்குது, இங்கே மல்டிப்ளிகேஷன் போகும்போது அப்படியே தான் போவோம். ஏன்னா இங்கே இடத்துல 5 அப்படின்னு இருக்குன்னா இங்கே 5 தானே கொண்டு போவோம். நம்ம என்ன செய்வோம், நம்ம வந்து 5 பவர் -1 கொண்டு போவோம், அப்படி செய்ய மாட்டோம். ஏன் எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் வந்து டிவிஷன் இருக்குது, அங்கே வந்து மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். அவசரத்தில் என்ன பண்ணுவாங்க இவங்க, இங்கேயும் வந்து மைனஸை போட்டு ஆன்சர் தப்பாக அப்படி போடக்கூடாது. இந்த டி அங்கே டீன்னு தான் போகும், ஏன்னா டிவிஷன் அங்கே மல்டிப்ளிகேஷன் போகும், ஈக்குவல்னு படிச்சுருவோம். அதான் ரைட்டா. சரி பாருங்கள். அப்போ நமக்கு என்ன செய்யும், இப்போ வந்து நம்ம போட்டோம்னா
ஏன்னா இதில் வந்து இந்த டி அப்படி வந்துடுதா, டி பவர் 1 இருக்குது, +1 -1 கேன்சல். அப்போ டைமென்ஷன் ஆஃப் பி வந்து எல். அப்போ நமக்கு எல்லாத்துக்கும் கிடச்சிட்டு என்னெல்லாம் கிடச்சிட்டு முதல்ல பார்த்தோம்ல, நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஏக்கு வந்து பார்த்தோம், ஏக்கு வந்து எல்டி மைனஸ் வந்து 2 அப்படின்னு பார்த்தோம்ல. அங்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா, முதல்ல அதானே பார்த்தோம். இதில் என்ன பார்த்துருக்கோம், ஏக்கு பார்த்துட்டோமா, எல்டி மைனஸ் ரைட். அப்புறம் நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட் வந்து சிக்கு டீன்னு பார்த்துருக்கோம். சரி, இப்போ பிக்கு நமக்கு என்ன வந்து, பிக்கு இங்கே வந்தது பார்த்தீங்களா, பிக்கு வந்து என்ன வந்து, இதுதான் பியோட டைமென்ஷன் தான், பிக்கு தானே, பிக்கு வந்து எல்லுன்னு வந்திருக்கு. அப்போ பாருங்கள், அப்போ பிக்கு வந்து டைமென்ஷன் ஃபார்ம்லாம் நமக்கு வந்து எல். அப்போ இதுக்கு வந்து எல்டி மைனஸ் 1. அப்புறம் சிக்கு வந்து டி அப்படின்னு வந்துட்டு, டி அப்படின்னு வந்துட்டா இப்போ வந்து ஆப்ஷன் ஃபஸ்ட்டை பாருங்கள், ஆப்ஷன் ஃபஸ்ட்டில் எல்லாம் அதே மாதிரி உட்காந்துருக்கா, எப்படி உட்காந்துருக்கு, வரிசையாக உட்காந்துருக்கு. ஆப்ஷன் ஃபஸ்ட்டில் எப்படி உட்காந்துருக்கு, ஃபஸ்ட்டு வந்து எல்டி மைனஸ் உட்காந்துருக்கு, 2, அப்புறம் எல் உட்காந்துருக்கு, அப்புறம் டி உட்காந்து, அவ்வளோதான் ரைட்டா. ஆனால் நீங்கள் இவ்வளோ தான் டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். என்ன செய்யலாம், ஏக்கு கண்டுபிடிச்சுன்னு போட்டலாம். ஏன்னா மற்ற ஆப்ஷனில் என்னது, அந்த ஏக்கு வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. அதனால் மற்ற ஆப்ஷனில் என்ன செய்யும், நமக்கு வந்து ஒரே போல் சேமாக கொடுத்துட்டோம்னா என்ன செய்யணும், நம்ம வந்து மறுபடியும் என்ன செய்யணும், பிக்கும் சிக்கும் கண்டுபிடிச்சா போகணும். சப்போஸ் பி கண்டுபிடிக்க ஆன்சர் பண்ணால் அதை நிறுத்திக்கலாம், சீக்கிரம் போக வேண்டாம். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருங்க அப்படின்னா, என்னென்ன எக்ஸ்பெரிமெண்ட் 4 quantities ஏபிசி அண்ட் டிஆர் மெஷர்டு வித் பெர்சன்டேஜ் எரர் 1%, 2%, 3% அண்ட் 4 ரெஸ்பெக்டில் கொடுத்துருக்கான். இந்த குவான்டிட்டி பி இஸ் கால்குலேஷன் இது பிசி கொட்டு ஏக்யூ பி ஸ்கொயர் சிடி கேட்டிருக்கான். பியோட பெர்சன்டேஜ் எரர் வந்து கேட்டிருக்காங்கன்னா அதை நம்ம வந்து பார்ப்போம். இதில் வந்து எரர் ஃபார்முலா நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். யூஸ் பண்ணி ஈஸியான செய்யலாம், நம்ம இதை வந்து சால்வ் பண்ணிடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா ரொம்ப ஈஸியாகவே போடலாம், எப்படின்னு பார்ப்போம். ரைட். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா தமிழில் நம்ம சொல்லணும்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆய்வில் வந்து பார்த்திங்கன்னா ஏபிசிடி அப்படிங்க 3 வந்து அளக்கும்போது முதல் உள்ளதில் பிழை, இது பிழை அப்படின்னு சொல்லுவோம். எரர் அப்படிங்கிற நமக்கு வந்து பிழைன்னு எரர்னா என்னது, நமக்கு வந்து எரர் அப்படிங்கிறது டிஃபரன்ஸ் பிட்வீன் மெஷர்ட் வேல்யூ அண்ட் ஆக்சுவலி நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம். அப்போ ஏ மெஷர் பண்ணும்போது 1% வருது, பிஏ மெஷர் பண்ணும்போது 2%, சிக்கு 3, டிக்கு 4 இருக்குது. அப்போ பிங்க அப்படி அளவே அவன் கொடுத்துருக்கான். என்ன கொடுத்தான், ஏக்யூ பி ஸ்கொயர் சிடி கொடுத்துட்டு அதனுடைய எரர் நமக்கு கேட்டிருக்கான். இது ரொம்ப ஈஸியாக போடலாம். இது எரர் ஃபார்முலா இருக்குது, அந்த ஃபார்முலா சொல்லுங்கள், அது நீங்கள் அழகாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. எரர் அப்போ வந்து பிழை. அப்போ இதில் வந்து எரரில் வந்து பார்த்தோன்னா நமக்கு என்ன இருக்குன்னா, இதில் வந்து என்ன ஃபார்முலா போட்டோம்னா, ஒரு ஃபார்முலா என்ன சொல்லி நம்ம வந்து பார்த்தோன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இசட் சீக்குவல்ட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏ பவர் என்னன்னு வச்சுக்கோங்க, பவர் ஃபார்முலான்னு சொல்லுவோம். இது வந்து பிழையில் எரரில் பவர் ஃபார்முலா இந்த எரர் எப்படி இதில் போடலாம் அப்படின்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து டெல்டா இசட் பை இசட் சீக்குவல்ட்டு என்ன செய்யலாம், என்னென்று டெல்டா ஏ பை ஏ, இதுதான் ஃபார்முலா. எரருக்கு இதுதான் ஃபார்முலா, வேறு எதுவுமே கிடையாது. இதை வச்சு ஈஸியாக எந்த எரரையும் நம்ம வந்து போடலாம். அதே மாதிரி இன்னொன்று நம்ம தெரிஞ்சுக்கணும், இந்த எரரை பொறுத்த மட்டும் இங்கே வச்சுலாம் இதில் என்ன கொடுங்க, இங்கே வந்து ஏக்யூ பி ஸ்கொயர் இருக்குது, பவர் ஃபார்முலா நீங்கள் போட்டுருங்க. ஆனால் இந்த இடத்துல பிரச்சனை வருமா, என்ன மல்டிபிளிகேஷனில் போடணுமா இல்லை அப்படியே போட்டுறதா அப்படின்ட்டு ஆட் பண்ணமான்ட்டு, அப்படியே மல்டிபிளிகேஷன் போடக்கூடாது, ஆட் தான் பண்ணணும். எரரை வந்து எப்போவுமே ஆட் தான் பண்ணணும். என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ஃபேக்டரை மெஷர் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஜாமெட்ரி பாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோம், இது வந்து லென்த்து பிரெத் இருக்குது. அப்போ லென்த்தை மெஷர் பண்ணும்போது அதில் வந்து என்ன செய்யும், நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1% எரர் விடுதோம். அப்போ பிரெத்தை மெஷர் பண்ணும்போது நான் என்ன செய்யணும், 1% எரர் விட்டுருந்தேன். சரியா, அப்போ இது ஒன்றுக்கும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம ஏரியா பார்க்கும்போது எல்பின்னு வந்துடுமா, அப்போ ஆன்சர் வந்து அஃபெக்ட் ஆகுது. சப்போஸ் இது நான் மெஷர் பண்ணும்போது இதில் 4% எரர் விடுவேன். இந்த பிரெத்து மெஷர் பண்ணும்போது நான் என்ன செய்யல வந்து பார்த்தீங்கன்னா 6% எரர் நான் விட்டுதேன்னா, அப்போ ஏரியா போடும்போது என்ன செய்யும், உங்களுக்கு ஃபார்முலா எல்பின்னு தெரியும். அப்போ எரர் போடும்போது நீ மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும், 4 × 6 20 எவ்வளோ வந்துடும், 24 அப்படின்னு வந்துடும். அது தப்பு, நான் 24 எரர் பண்ணலை. நான் பண்ண எரர் வந்து என்ன பண்ணியிருக்கேன், மொதல் 4 அப்புறம் 6, அப்போ டோட்டல் எரர் வந்து இங்கே 10% வருது. அப்போ எரரை வந்து என்ன செய்யணும், எப்போவுமே ஆட் தான் பண்ணணும். 6% ப்ளஸ் அப்படி தான் ஆட் பண்ணணும். எரரை என்ன செய்யணும், மல்டிபிள் பண்ணக்கூடாது. செப்பரேட் பண்ணால் இன்னும் ஒரு தப்பாயிரும். என்னது 2 தான் வரும். இங்கே பண்ண ஏற்கனவே லென்த்லேயே 4 பண்ணியாச்சு எரரு, பிறத்தில் 6 பண்ண பிறகு எப்படி 2 வரும். அதனால் எரரை வந்து எப்போ ஆட் தான் பண்ணணும். டிவைட் பண்ணாலும் தப்பாயிரும் இல்லையா. டிவைட் பண்ணால் வேல்யூ என்ன செய்யுது, 6/4 அப்படிங்கிற 3/2 1.5 எரர் தான் பண்ணணும் வந்துடுது. அதுவும் தப்புலா. நம்ம பண்ண எரருக்கு 10% அப்படி எரரை வந்து ஆட் தான் பண்ணணும் என்றைக்குமே. அதை டிவைட் பண்ணக்கூடாது, மல்டிபிள் பண்ணக்கூடாது. சப்போஸ் இந்த எரர் ஃபார்ம் இன்னொன்று கவனிச்சுக்கோ, இந்த இடத்துல 5ன்னு கொடுத்தாங்கன்னா எழுதும்போது 5 பற்றி கவலைப்பட வேண்டாம். ஏன்னா நீங்கள் மெஷர் பண்ணாலும் சரி, நான் மெஷர் பண்ணாலும் சரி, யாரை கூட்டி மெஷர் பண்ணாலும் இந்த 5ங்கிற அந்த ஈக்குவேஷன் அப்படி தான் இருக்கும். மெஷர்மெண்ட் மட்டும்தான் மாறும், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ கான்ஸ்டன்ட் பற்றி கவலைப்பட வேண்டிய தேவை கிடையாது எரரை பொறுத்த மட்டும். அதே மாதிரி எரரை ஆட் தான் பண்ணணும் அப்படிங்க மைண்டில் செட் பண்ணிட்டு இந்த கொஸ்டினை ஈஸியாக இருந்துச்சுன்னு கொண்டு வந்துடலாம். அப்போ என்ன இதை எழுதணும் பாருங்கள், இந்த ஃபார்முலா. நெக்ஸ்ட் வந்து நம்ம போவோம். என்ன கொடுத்துருக்கு, பி = ஏ³ என்ன பார்த்தீங்களா, பி = என்ன கொடுத்துருக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா A³ P² / சரி. அப்போ இது எரரில் வந்து எழுதுவோம். பெர்சன்டேஜ் எரரில் கேட்டிருக்காம இல்லையா. அப்போ முதல்ல நம்ம சொன்ன எரருக்கு ஃபார்முலா என்னது, Z = A/n. அப்போ இந்த ஃபார்முலா டெல்டா Z/Z என்ன வரும், என்னது டெல்டா A/A. இதில் வந்து ஏ அப்படிங்கிற அளவு, டெல்டா எங்கே அந்த எரர் பிழை, இசட்டுங்க வேண்டிய அளவு, டெல்டா இசட் என்ன எரர் பிழைன்னு சொல்லலாம். இதுதான் வந்து எரருக்குள்ள ஃபார்முலா, பிழைக்குள்ளதை போட்டிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் வந்துடும். அப்போ எங்கே பாருங்கள், இது எப்படி போடலாம், டெல்டா பி பெர்சன்டேஜ்லாம் கேட்டிருக்கான் நமக்கு. டெல்டா B/B நமக்கு என்னது 100%. சரியா,
ஏன்னா பர்சன்டேஜ் 100%. எப்பவுமே பர்சன்டேஜ் போடும் 100% போடும். ஏன் போடும் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சதானே. இப்போ எக்ஸாம்பிள் 5 இருக்குன்னா பர்சன்டேஜ் வந்து என்ன வந்து இது போடும்போது 5 × 100% போடணும். அப்போ இந்த 5ஓட வேல்யூ மாறுறது ஏன் தெரியுமா? அவங்க எல்லோரும் தெரிஞ்சது தான், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. பர்சன்டேஜுக்கு மீனிங்னாலே 1/100ன்னு அர்த்தம். அப்போ நீ இதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வருங்க பார்த்தீங்களா? என்ன வருது? 5 × 100 ஏற்கனவே இருக்கா, இந்த 100 போட்டோன்னா பர்சன்டேஜுக்கு ஒரு 1/100. மறுபடியும் என்ன வருது? 100 கேன்சல் ஆகி 5 வந்துடுதா? LHS RHS ஈக்குவல் வந்தாச்சா? அதனால தான் எப்போ பர்சன்டேஜ் போடும்போது என்ன செய்யணும்? 100 போட்டு பர்சன்டேஜ் போகணும். ரைட், ஓகே. சரி, அப்போ இப்போ என்ன பண்ணலாம்? ரைட் சைடுக்கு வரும். லெஃப்ட் முடிச்சிட்டோமா? ரைட் சைடுக்கு வாங்க. ரைட் சைடுக்கு வந்து பார்த்தோன்னா என்ன இருக்குது? A³ என்ன இசட் ஈக்குவல் A பவர் என்ன n × Δ போடும். அப்போ இங்கே வந்து 3 என்ன செய்யலாம்? அதில் வந்து பார்த்தீங்கன்னா Δ A நமக்கு வந்து Δ சும்மாலே போடுவோம்னா Δ A நமக்கு வந்து A. ரைட்டா? முடிஞ்சது. கரெக்ட். அப்புறம் ப்ளஸ் 100% வெளியே மொத்தமாக நம்ம வந்து போட்டுக்கலாம்ண்ணே. 100% மொத்தமாக போட்டுக்கலாம். ரைட் சைடில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்படி போடும் 3. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பிக்கு 2 என்ன வருது நமக்கு? ΔB வந்து உங்களுக்கு என்னது? B. எப்படி? ரைட்டா? அப்புறம் ப்ளஸ் சிக்கு வந்து என்ன செய்யப்படாது? டிவிஷன் போடப்படாது. எரரில் வந்து நோ டிவிஷன், நோ மல்டிப்ளிகேஷன், நோ அடிஷன். எரர்னால் மைண்டில் ஒன்று ஞாபகம் வரணும். நோ டிவிஷன், நோ என்னது? அடிஷன், நோ என்னது? சப்ட்ராக்ஷன். நோ இந்த அடிஷன் மட்டும்தான் வரும், இதெல்லாம் வராது. நோ மல்டிப்ளிகேஷன், அப்புறம் என்னது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டிவிஷன், நோ சப்ட்ராக்ஷன், ஒன்லி அடிஷன் அப்படிங்க வச்சுக்கணும். எரரை பொறுத்த மட்டும் ஆட் தான். அடிஷன் ஆட் அப்படிங்க வச்சுட்டா ஈஸியாக இருந்துச்சு உங்களுக்கு வந்து என்ன செய்யும்? ஞாபகத்தில் வந்துடும் இல்லையா? ரைட். இப்போ வந்து சி பார்ப்போம். டிவிஷன் போடக்கூடாது இல்லையா? அதனால் அடிஷன் போட்டுருங்க. அப்போ என்ன வரையில் வந்து ΔC/C முடிஞ்சுதா? ப்ளஸ் டிக்கு வந்து ஒன்றுமே இல்லையா? தலையில் எதாவது இருந்தால் அந்த முன்னூற்றி இந்த பவர் ஃபார்மில் பண்ணணும். பவரில் ஒன்று தானே இருக்குது, போட்டாலும் ஒன்று தான். ΔC/C. அடுத்த நெஞ்சலாம் வந்து ΔD நமக்கு வந்து D. சரியா? வெளியே வந்து நம்ம வந்து 100% போட்டுருக்கோம். வெளியே வந்து நமக்கு வந்து 100% போட்டுருக்கோம். 100% ரைட்டா? போட்டுருக்கோம். ரைட். இப்போ என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? இப்போ கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இவங்க என்ன கொடுக்காங்க பார்த்தீங்களா? ஏல வந்து 1%. அப்போ என்ன அர்த்தம்? இதுக்கு மீனிங் வந்து எரர் வந்து இதுக்கு என்னென்னா 1% கொடுத்தோம்னா இதுக்கு மீனிங் வந்து எப்படி எழுத போகிறோம்? ஏல 1% அப்படின்னா அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஏ வந்து 1%னா என்ன அர்த்தம்? ΔA/A இருக்குல்ல, ΔA/A இன்டு என்ன நமக்கு வந்து 100%. இதுக்கு பதிலாக 1% போடணும் அர்த்தம். இதுக்கு பதிலாக 1% அவ்வளோ. இப்படி வர்றதுக்கு 1% போடணும். அப்போ பிக்கு என்னது? ΔB ΔCக்கு என்னது? 2%. சிக்கு வந்து 3, டிக்கு 4. அவ்வளோதான். அப்போ நமக்கு என்னது அவங்க கொடுத்துருக்கு வந்து என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன எழுதிக்கலாம்? நமக்கு வந்து அந்த வேல்யூ அப்படியே எழுதிட்டு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ரைட்டா? அப்போ என்ன தெரியுது நமக்கு? இதில் வந்து பார்த்தோன்னா ΔA/A வந்து என்ன கொடுத்துருக்கு? இன்டு 100%. அது எவ்வளோ கொடுத்துருக்காங்க? நமக்கு வந்து பார்த்தோன்னா நமக்கு 1% கொடுத்துருக்கான். அதுமாதிரி ΔB/B இன்டு நமக்கு 100%. அது எவ்வளோ கொடுத்துருக்காங்க? நமக்கு வந்து 2% வரிசையாக கொடுத்துருக்காங்க. சம்மில் பாருங்கள் எடுத்துக்காட்டு. ΔC/C இது 100%. இது என்ன நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3%. அப்புறம் வந்து ΔD/D அது இப்படி வரிசையாக தான் கொடுத்துருக்காங்க. நம்பரை மாற்றலை. 100% நமக்கு வந்து 4%. அப்போ இப்போ இந்த ஈக்குவேஷன் இது வந்து 1ன்னு வச்சுக்கிறோம். இந்த ஈக்குவேஷன் நம்ம 1ன்னு வச்சுட்டா இதில் அப்படியே என்ன சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் இல்லையா? இது வந்து ஈக்குவேஷன் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 1. சரியா? இதில் நம்ம அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுவோம். என்ன பண்ண போகிறோம்? ΔA இதுக்கு என்ன கொடுத்தா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 வெளியே உட்காந்துருக்கு பார்த்தீங்களா? பர்சன்டேஜ் காமனாக உட்காந்து மொத்தம் உள்ள போட வேண்டாம். நம்ம பார்த்தவங்கள சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். என்னது? இந்த பார்த்திங்கன்னா அடுத்த பக்கத்து பாருங்கள். ΔAக்கு 1% கொடுத்துருக்கா. பிக்கு அப்படி பாருங்கள் 2, 3, 4 வரிசையாக இருக்கா? அப்படி போடும். அப்போ என்ன செய்யணும்? நீங்கள் இதில் வந்து பார்த்தோம்னா இந்த ஈக்குவேஷனில் இதில் இதுக்கு வந்து ஒரு 1%, இதுக்கு வந்து என்ன நமக்கு வந்து 2. சரியா? 100% வெளியே 100% சேர் தான் நமக்கு வருது. என்ன 2, அதுக்கு வந்து 3. அப்படி எல்லாத்துக்கும் நம்ம போட்டோம்னா இப்போ ஆன்சர் வந்துடும். அப்போ அடுத்த பக்கத்தில் என்ன செய்யும்? நம்ம வந்து போடுவோம். அப்போ இந்த இடத்துல என்ன செய்ய போகிறோம்? ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எல்லாம் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம என்ன வருது? நமக்கு வந்து ΔB/B இன்டு என்ன நமக்கு 100% அப்படின்னு வரும்போது என்ன அப்படி போட்டலாமா? இப்போ ஃபஸ்ட்டு உள்ள எனக்கு ஏற்கனவே இங்கே பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷனில் வந்து தெரியும். இதில் வந்து என்ன இருக்குது? 3 இருக்குது. இதுக்கு என்ன வருது? 1%. அப்போ வந்து பாரு 3 × 1%. அவ்வளோதான். அப்புறம் ரெண்டாவது என்ன அப்படி தான் கொடுத்துருக்கு. ஃபஸ்ட் அட்வர்ஸாக போட்டுவாங்க. இப்போ ரெண்டாவது இங்கே என்ன இருக்குன்னு பார்த்துக்கணும். இந்த ஃபஸ்ட்டுக்கு 2 இருக்குது. அப்போ 2 வந்து 2 இன்ட்டு அப்புறம் இருக்குது எரர் இருக்குது. எது? ΔB 100%க்கு 2 வருதா? அடுத்தான இந்த இங்கே 100% இங்கே உட்காந்துருக்கு. அதனால் அதையும் சேர்த்து போட்டால் வந்துடும்ல. அப்போ இது வந்து 2% கொடுத்து 2%. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையில் வந்து தெரியும். ΔC/C ΔD/D முன்னால் நம்பர் எதுவுமே இல்லை. அப்போ அப்படியே போட்டுற வேண்டியானே. அப்போ இங்கே பாருங்கள் ΔB/C/Cக்கு 3, இதுக்கு வந்து 4. அப்போ என்ன பண்ணலாம்? அப்போ வந்து ப்ளஸ் வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து 3%. அப்புறம் ரைட்டா? %3 போட்டாச்சா? ரைட். 3%. அப்புறம் ப்ளஸ் நமக்கு என்ன செய்ய மறுபடியும் இதுக்கு ΔD/Dக்கு வந்து 4%. ரைட். அவ்வளோ. அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் வேலை முடிஞ்சுது. அப்போ எப்படி ஆட் பண்ணிக்கலாம்? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு வந்து 3% அப்படி தானே? இது 3%. பர்சன்டேஜ் இப்போ மொத்தம் வெளியே போட்டுருவோம். அதில் 2 × 4. அப்புறம் இதில் வந்து 3. அப்புறம் வந்து நமக்கு இருந்து 4. அப்போ பர்சன்டேஜை வெளியே போட்டிங்க அப்படின்னா என்ன வந்தாச்சு? 7. அப்புறம் என்ன 10, 14. அப்போ ஆன்சர் வந்து 14%. 14 இருந்ததுன்னா அதுதான் ஆன்சர். என்ன ரைட்டா?
இப்போ பார்ப்போம் 14 இருக்கா அப்படின்னு பார்ப்போம், எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு கொஸ்டினை போய் பார்ப்போம். இப்போ கொஸ்டினில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் 14 இருக்கா, அந்த இருக்கலாம். அப்போ ஆப்ஷன் 4 வந்து கரெக்ட், ரைட்டா? சரி, அப்போ இது வந்து என்ன செய்யணும், நம்ம வந்து பார்த்தோன்னா நம்ம ஈஸியாக என்ன செய்யலாம், போட்டுடலாம். எப்படின்னா நம்ம இங்கே முதல்ல எழுத வேண்டிய இந்த எரருக்கு வந்து என்ன செய்யணும், கொடுத்துருக்க எரர் பவர் ஃபார்முலா யூஸ் பண்ணி என்ன செய்யுங்க, இதை மட்டும் போட்டுக்கோங்க. டெல்டா பிபி 100%, டெல்டா 3 இந்த இது வரனால 3 டெல்டா ஏ, 2 வரதுனால டெல்டா பிபி. சிடி அப்படி தான். அப்போ ஏக்கு வந்து 1% கொடுத்துருக்கான், பிக்கு வந்து 2 கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ கடகடன்னு நினச்சலாம் போடலாம். இதுக்கு வந்து 1 2 அப்புறம் இதுக்கு 3, அப்போ இதுக்கு வந்து 4ன்னு போட்டு அப்படி எல்லாத்தையும் என்ன செய்யணும், நம்ம வந்து என்ன செய்யணும், ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா டோட்டல் ஆன்சர் என்ன வந்து 3 + 4 + 3 எவ்வளோ நமக்கு வந்து பார்த்தோன்னா எவ்வளோ நமக்கு 10 13 இது வரும், ரைட்டா? இப்போ ஆன்சர் வந்து நமக்கு வந்து 14% அப்படி ஆன்சரில் வந்து வந்துடுது, ரைட்டா? நெக்ஸ்ட் வந்து பார்ப்போம். அப்போ தெரிஞ்சாச்சு. அப்போ இதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து என்னது, ஆப்ஷன் வந்து 4 வந்துருக்குண்ணா. இதுக்கு ஆப்ஷன் வந்து 4 வந்தாச்சு. ஆப்ஷன் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்முக்கு வந்து 4 வந்தாச்சு. அப்போ இன்னொரு சம் வந்து பார்ப்போம், ரைட்? என்ன கொடுத்தா பாருங்கள், இந்த டேம்பிங் ஃபோர்ஸ். டேம்பிங் ஃபோர்ஸ் அப்படின்னாலும் ஆப்போசிங் ஃபோர்ஸ் அர்த்தம். டேம்பிங் ஃபோர்ஸ் அந்த ஆசிலேட்டர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு வெலாசிட்டின்னு கொடுத்துருக்காங்க. இந்த யூனிட் ஆஃப் த கான்ஸ்டன்ட் ப்ரொபோஷன் என்ன அப்படின்னு நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. டேம்பிங் ஃபோர்ஸ் அப்படிங்க நமக்கு வந்து ஒரு தடுக்கக்கூடிய விசை அப்படின்னு சொல்லலாம், தடுப்பு விசை அப்படின்னு சொல்லலாம். தமிழில் வந்து தடுப்பு விசை, தடுப்பு விசை. ஏன்னா எந்த பொருள் இயங்கினாலும் அது வந்து நமக்கு எதிர்ப்பு விசை அப்படின்னு சொல்லலாம், தடுப்பு விசை. அதில் எதிர்ப்பு விசை அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம், எதிர்ப்பு விசை அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சரி, எதிர்ப்பு விசை. ஆசிலேட்டர் அப்படிங்க ஒன்றும் இல்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எதெல்லாம் வந்து நமக்கு அலைவுறுதோ அதை தான் நம்ம வந்து ஆசிலேட்டர் அப்படின்னு, சரியா? இப்போ சிம்பிள் பண்டலுமே இருக்குது அப்படிங்க நம்ம அலைவுறு நம்ம என்ன செய்யலாம் வந்து சொல்லலாம், சரியா? ரைட்டு. இல்லை அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், நம்ம ஏதாவது ஒரு வெயிட் இப்போ சிம்பிள் பண்டில் இந்த இப்போ இதில் இருக்குது, இது ஆசிலேட் ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா வேறு ஏதாவது இது போட்டால் ஆசிலேட் ஆகுமா, இது வந்து அலைவுறக்கூடிய ஒரு பொருள் தான் நம்ம வந்து சொல்லுவோம், அலைவு இப்படி வந்து இருக்கும். அப்போ இதுக்கு வந்து தடை இருக்கும். எப்படி தடை இருக்குன்னா நமக்கு வந்து பார்த்தோன்னா காற்று, அப்போ புவியீர்ப்பு மாறிலி, ஏர், அப்புறம் கிராவிடேஷன் எல்லாம் வந்து ஆப்போஸ் பண்ணும். அப்போ அதில் ஒரு தடையுறு விசை நமக்கு வரும். அதை தான் வந்து கொடுத்துருக்கான். இப்போ இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா நமக்கு வந்து எப்பவுமே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். தடையுறு விசை வந்து எதுக்கு நேர் விகிதம், அதாவது ப்ரொபோஷனல் டைரக்ட் போது நேர் விகிதம். வெலாசிட்டி அப்படிங்க திசை வேகம் அப்படிங்க உங்களுக்கு தெரியும். நம்ம மாறி மாறி எழுதியாச்சு, இந்த ஒன்றும் எழுதுவோம் திசை வேகம். அப்போ நமக்கு என்ன தெரியுது, ஃபோர்ஸ் எஃப் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் வி அப்படின்னு போட்டுக்கலாமா? சரியா? அதான கொடுத்துருக்கான். கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்கான், அந்த யூனிட் ஆஃப் கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோஷனலி கேட்டிருக்கான். சரியா? அப்போ என்ன எழுதிக்கலாம், எப்போயுமே ஃபிசிக்ஸை பொறுத்தவரை சரி மேத்ஸை பொறுத்த மட்டும் நம்ம கொஞ்சம் ஒய் ப்ரொபோஷனல் எக்ஸ் அப்படின்னா நம்ம என்ன போடலாம், இது வந்து ஒய் = கேஎக்ஸ் அப்படின்னு போடலாம். இந்த கேக்கு தான் என்னது ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் சொல்லுவாங்க. ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் இந்த படக்கான ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம டைரக்ட்லி ப்ரொபோஷன் வரும்போது அந்த ப்ரொபோஷனுக்கு வரக்கூடிய ஒரு கான்ஸ்டன்ட். தமிழில் சொன்னோம் அப்படின்னா நமக்கு விகித மாறிலி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் இந்த கேக்கு பேர் வந்து இங்கிலீஷில் ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட், தமிழில் வந்து விகித மாறிலி. சரியா? அப்போ அந்த விகித மாறிலி கே இருக்க வச்சில அதை தான் நமக்கு என்ன வேல்யூன்னு கேட்டிருக்கோம். அப்போ என்னது நம்ம வந்து ப்ரொபோஷனல் வந்தாலே நேர் விகிதம் வந்தாலே என்ன செய்யலாம், எஃப்சி போட்டு ஒரு கான்ஸ்டன்ட்டை போடலாம். அந்த கான்ஸ்டன்ட்டை கேன்னு வச்சுக்கிறதுனே கேவி, சீன்னு வைக்கணும்னு வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுதான் கான்ஸ்டன்ட், இப்படி தான் மாறிலி. அப்போ இதனுடைய நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எது கேட்டிருக்கான், இவன் கேட்டிருக்க யூனிட் தான் கேட்டிருக்கான். என்ன கேட்கல, டைமென்ஷனில் கேட்கல. ரைட், ஓகே. அப்போ யூனிட் வந்து அடுத்த பக்கம் போவோம். அப்போ என்ன வருது இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப் = வந்து அப்போ கே = F/Vன்னு வருமா இல்லையா? எஃப்ங்கிறது விசை, ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ விசைக்கு வந்து யூனிட் வந்து நியூட்டன் அப்படி தான் படிச்சுக்குவோம். யூனிட் வந்து நியூட்டன் அப்படின்னு நமக்கு வந்து தெரியும். சரியா? ரைட்டு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வி வந்து திசை வேகத்துக்கு மீட்டர் செகண்ட் மைனஸ். ஆனால் நியூட்டன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கா, நீங்கள் என்ன செய்யலாம், இப்படி தான் போடுவீங்க. நியூட்டன் போட்டு திசை வேகத்துக்கு மீட்டர் செகண்ட் இன்வர்ஷன் போடுவோம். அப்போ ஆன்சர் வந்து உனக்கு என்ன வந்துடும் அப்படின்னா எப்படி வந்துடும், நியூட்டன் இருக்கா மேலே வந்து, அப்போ நியூட்டன் இது மேலே போகும்போது M-1 S அப்படின்னு வரும். ஆனால் பார்த்தா அந்த ஆப்ஷன் வந்து இருக்காது. அப்போ நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம், ஆன்சர் தப்பாயிட்டு அப்படின்னு நம்ம என்ன செய்வோம், அடுத்த கொஸ்டின் போயிடக்கூடாது. இதை விட்டுட்டு போயிடுனா என்ன செய்யணும், பதறி போய் மற்ற கொஸ்டின் தப்பாக எழுதக்கூடாது. கரெக்ட் தான் போட்டது. என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா இதில் வந்து ஒரு சின்ன யோசனை இதில் இங்கே பண்ணணும். என்ன பண்ணணும்னா நியூட்டனுக்கும் சரி தான் ஃபோர்ஸுக்கு யூனிட், இன்னொரு யூனிட் இருக்குது. ஏன் தெரியுமா, ஃபோர்ஸுக்கு ஃபார்முலா எழுதிப்பாங்க, F = MAன்னு வருமா, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டா ஈஸியாகிடும். இப்படி போடுறதை விட இப்படி போட்டவங்க எப்படி ஒரு நியூட்டன் மீட்டர் மைனஸ் எஸ் தான் ஒரு ஆப்ஷன் இல்லை. ஆப்ஷனில் இருந்தால் இது நமக்கு ஓகே ஆகிருக்கும். அப்படி இல்லை, அப்போ அடுத்த ஆல்டர்னேட்டிவ் வழிக்கு எடுப்போம்னா இதுக்கு பாரு இப்படி போடுறது, எஃப்க்கு வேல்யூ போடுறது. எப்படி கே = போடு, எஃப்க்கு வந்து MAன்னு போடுங்க, போட்டு இப்போ வி, அப்போ எம்முக்கு வந்து என்ன நமக்கு வந்து கேஜி. ஆக்சிலேஷன் முடுக்கத்துக்கு வந்து மீட்டர் செகண்ட் -2 வரும். படிச்சோம்னா முடுக்கம்னா என்னது, திசைவேகம் பை காலம். ஆக்சிலேஷன்னா வெலாசிட்டி பை டைம். வெலாசிட்டிக்கு வந்து ஒரு மீட்டர்/செகண்ட் வரும், டயத்துக்கு ஒரு செகண்ட் வரும். அப்போ என்ன நமக்கு வந்து பார்த்தா அப்படின்னா என்ன செஞ்சோம், டோட்டலாக வந்து MS-2 வந்துடும். இதுதான் ஆக்சிலரேஷனுக்கு. சரியா? படிச்சுக்கோம்ல, ஆக்சிலேஷன் ஏனாலே V/T இல்லையா,
முடுக்கம் திசைவேகம் காலம், திசைவேகத்துக்கு வெலாசிட்டிக்கு ms - 2ன்னு படிச்சிருக்கோம். டயத்துக்கு ஒரு எஸ் இருக்குது, அப்போ மேலே வரும்போது ms - 2 அப்படின்னு வந்துடும். அதை தான் போட்டிருக்கோம் ரைட்டா. இது யூனிட் பார்த்தியா. அப்போ பார்த்தீங்களா, அப்போ ms - போட்டோமா. கீழே இது வந்து திசைவேகத்துக்கு விக்கு வந்து என்னது, விக்கு நமக்கு வந்து பார்த்தோம்னா என்ன வரும், இதில் வந்து பார்த்திங்கன்னா ms அப்படி தானே, ms - 1 அப்படி தான் நமக்கு வரும் சரியா. ms - என்னது 1. அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகும்னா மேலே கொண்டு வரலாம். மேலே கொண்டு வந்து என்ன வரும், இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கேஜி அப்படின்னு வருதா. இங்கே ஏற்கனவே ms - 2 இருக்குது. கீழேருந்து மேலே வருது இல்லையா, மேலே வரக்கூடிய எப்படி வரும், சைன் மாறி வரல, பவர் மாறும்ல, கீழேருந்து மேலே வரும்போது இதில் வந்து +1 இருக்குது -m - 1 ஆயிரும். இதில் வந்து s - 2க்கு மேலே உள்ள s + 2 1 ஆயிரும். +1 போட்டாலும் ஒன்று தான், அது போட்டாலும் +1 போடணும் தேவை கிடையாது ரைட்டா. அப்போ பாரு, அப்போ இதில் வந்து m - 1 இங்கே +1 இருக்குது. அப்போ இது ரெண்டு நமக்கு வந்து கேன்சல் ஆயிரும் அப்படி தானே. m × m - 1 அது கேன்சல் ஆகி 1ன்னு வந்துடும். ஏன் கேன்சல் பண்ணால் இது எழுதும்போது இது எம்னு போடும், m - 1/m போடும். அப்போ ரெண்டும் கேன்சல் ஆகி இது அடி வாங்கி 1ன்னு வந்துடும் அவ்வளோதானே. அப்போ இந்த இடத்துல 1ன்னு வந்தால் அது 1ங்க நம்பர் அது போட வேண்டாம், முடிஞ்சுதா ரைட்டு. அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குது, கேஜி அப்படின்னு இருக்குது அப்படி தானே. கேஜி இருக்குது எஸ்ஸோட தலையில் வந்து இன்வெர்ஸ், கேஜி எஸ் இன்வெர்ஸ். இதுதான் நமக்கு வந்து விக்கு வந்து என்னது, நமக்கு வந்து பார்த்தா இப்போ கிடைக்கக்கூடிய கேக்கு. அதான் கேக்கு தானே பார்க்கணும், விக்கு நம்ம பார்க்கல, எதுக்கு பார்க்கணும் கே. இந்த இடத்துல எனக்கு கே தானே இருக்குது. அப்போ இதுதான் நமக்கு வந்து பார்த்தோன்னா என்னது, அந்த கேக்கு உள்ள ஒரு நமக்கு வந்து ஆன்சர் ஷார்ட்டாக ஒரு நமக்கு சீக்கிரம் நினச்சி வந்துருச்சு பார்த்தீங்களா ரைட்டு. அப்போ இதில் வந்து நமக்கு என்ன தெரிஞ்சாச்சு, கேக்கு வந்து அந்த மாறிலிக்குள்ள விகித மாறிலி ப்ரொபோஷனலி கான்ஸ்டன்ட், அதோடைய யூனிட் என்ன வந்திருக்கு, கேஜி s - 1. இப்போ வந்து நம்ம என்ன கொஸ்டினில் வந்து பார்ப்போம் ஆப்ஷன் எது இருக்குன்ட்டு. எது இருக்குது, ஃபஸ்ட்டே இருக்குது பார்த்தீங்களா. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் கேட்டு இதெல்லாம் வராது, ஃபஸ்ட்டு வந்துட்டால் நீங்கள் மற்ற வரலாம் பார்க்க வேண்டாம், லேசாக ஒரு ரேண்டமாக ஒரு பார்வை பார்த்துக்கணும் பார்த்தீங்களா. எதுவுமே வரல, எல்லாம் எஸ் இருக்குது, ms - 1 2 இருக்குது, இது 2 இருக்குது. அப்போ இதெல்லாம் வரும். அப்போ நமக்கு ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட்டு தான் இது கரெக்ட் ரைட்டா. இப்போ இன்னொரு கொஸ்டின் வந்து பார்ப்போம். இதில் என்ன கூட இருக்குது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் as a டைமென்ஷனாக ப்ரெஷர் அப்படின்னு கேட்டிருக்கு. தமிழில் சொன்னால் கீழ்கண்டவற்றில் எது ப்ரெஷர்னது அழுத்தம், அழுத்தத்துடைய பரிமாண வாய்ப்பாடு, இப்படி தான் கொஸ்டின். உடனே என்ன செய்யணும், நீங்கள் இந்த அழுத்தத்துக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு படிக்கணும். ப்ரெஷருக்கு அதாவது 11th வந்து ஒரு டேபிள் கணக்கு கொடுத்துருப்பாங்க முதல்ல. எது வந்து டெரைவ்டு குவான்டிட்டியோட நமக்கு வந்து யூனிட்ஸ்னு கொடுத்துருப்பான். அதேமாதிரி டெரைவ்டு குவான்டிட்டி டைமென்ஷனாலும் டேபிள் கணக்கு கொடுத்துருப்பான். சிபிஎஸ்சின்னு சரி ஸ்டேட் பண்ணாலும் கொடுத்துருப்பாங்க 11th சரியா. டைமென்ஷனாக யூனிட் அண்ட் யூனிட் என்ன டிரைவ்டு குவான்டிட்டி போட்டுருவோம் ஒரு டேபிள். இன்னொன்று வந்து டைமென்ஷன் ஃபார்முலா ஃபார் டிரைவ்டு குவான்டிட்டி. இதில் அந்த ஃபார்முலா படிச்சுக்கிட்டே ஈஸியாக போடலாம். ஃபார்முலா மட்டும் என்ன நம்ம வந்து படிக்கணும், வேறு எதுவுமே படிக்க வேண்டாம் ரைட்டா. இந்த ப்ரெஷருக்கு என்ன ஃபார்முலா நமக்கு வரும் அப்படின்னா, ப்ரெஷர் அப்படின்னா என்னது, ஒரு இடத்த இப்போ சுவரில் போய் நம்ம கையை வச்சு ஒரு அமுக்கம், அப்போ நம்ம கைக்கு என்ன ஒரு பெயின் வருதுன்னா நியூட்டன் 3வது இப்படி வருது உண்மை தான். ஆனால் நம்ம சுவரில் என்ன கொடுக்கும், ஒரு ஃபோர்ஸ் விசை கொடுக்கும். எதில் கொடுக்கும், ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் கொடுக்கும், முழு சுவர்லையுமா கொடுக்கும். நம்ம கை எவ்வளோ அமுக்கமோ அந்த இடத்துல தான் கொடுக்கும். அப்போ இந்த ப்ரெஷர் அப்படிங்க எப்படி நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா, இங்கிலீஷில் பாருங்கள், ப்ரெஷர் வந்து ஃபோர்ஸ் பை யூனிட் ஏரியா, ஒரு பர்டிகுலர் ஏரியா, ஒரு யூனிட் ஏரியாவில் எவ்வளோ ஏரியா, அப்போ ஃபோர்ஸ் பை ஏரியா அப்படிங்கிறது நமக்கு வந்து ப்ரெஷர். தமிழில் சொன்னோம் அப்படின்னா என்ன சொன்னோம், இது வந்து அழுத்தம். இப்போ வந்து தமிழில் வந்து என்ன நமக்கு வந்து அழுத்தம். அப்போ என்ன ஒரு அழுத்தம் சீக்குவல்ட்டு என்ன வந்தாச்சு நமக்கு வந்து, இதில் வந்து அழுத்தம் சீக்குவல்ட்டு நமக்கு என்ன, அழுத்தம் சீக்குவல்ட்டு விசை பை பரப்பு. விசை பை என்ன நமக்கு வந்து பரப்பு அப்படின்னு சொல்லுவோம், ஏரியாவுக்கு பரப்பு அப்படின்னு படிச்சியா. நம்ம தான் சொல்லிக்கோம்ல டைமென்ஷன் ஃபார்முலா வந்து என்ன செய்யணும், நமக்கு வந்து பார்த்தோன்னா ஃபோர்ஸுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம சொன்னோம்ல. அவங்களுக்கு மறுபடியும் ஒரு லேசாக சொல்லுவேன், ஏன்னா புதுசாக பார்க்கவங்களுக்கு தெரியாது இல்லையா. டைமென்ஷன் ஃபார்முலா படிக்கணும்னா நிறையா போட்டு ரொம்ப படிக்கணும். 5 எண்ணம் மட்டும் படித்தா போதும். எம், அப்புறம் எல், அப்புறம் டி, அப்புறம் LT - 1, நெக்ஸ்ட் வந்து LT - 2 ரைட். அப்போ இதில் என்னது, ஃபஸ்ட்டு வந்து நிறைக்குள்ளது மாசுக்குள்ளே, 2வது நீளத்துக்கு லெந்துக்குள்ளே, 3வது காலத்துக்குள்ளே, 4வது திசைவேகத்துக்குள்ளது V, 5வது முடுக்கம் ஆக்சலரேஷனுக்குள்ளது. அப்போ நமக்கு ஃபோர்ஸுக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா. ஃபோர்ஸுக்கு என்ன ஃபார்முலா நமக்கு தெரியும், நம்ம படிச்சு F = MAMன்னு படிச்சிருப்போம். F = நியூட்டன் செகண்ட் லா. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு F = என்ன வந்தாச்சு, MA வந்தாச்சா. MA வரும்போது இங்கே பாருங்கள் மாசுக்கு வந்து M இருக்கா, அப்போ இதை Mன்னு போடுங்க. முடுக்கத்துக்கு A வந்து LT - 2 முடிஞ்சுதா. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸுக்கு என்ன வந்து MLT - 2, இது எப்படி போடலாம். அப்போ ஃபோர்ஸுக்கு விசைக்கு வந்து MLT - 2 அப்படின்னு நம்ம போட்டோமா. பரப்புங்க என்னது, நம்ம பரப்பு வந்து ஏரியா அப்படின்னு சொல்லுவோம் தானே. ஏரியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லென்த்து இன்டு பிரெத் அப்படின்னு சொல்லுவோம். லென்த்து இன்டு நமக்கு வந்து இதில் வந்து பிரெத். அப்போ லென்த்துக்கும் யூனிட் வந்து மீட்டர் தான், பிரெத்துக்கும் மீட்டர் தான். லென்த்துக்கும் மீட்டர் தான் யூனிட், பிரெத்துக்கும் மீட்டர் தான் அப்படி தானே. நீளத்துக்கும் மீட்டர்லாம் அளப்போம், அகலத்தையும் மீட்டரில் அளப்போம். நீளத்தை வந்து என்ன செய்யும், நீளத்தை மீட்டரில் அளந்துட்டு அகலத்தை போய் கிலோகிராமில் அளப்போம், அப்படி செய்ய முடியாது இல்லையா. ரூல்ஸ் படி என்ன செய்யணும், நீளம் மீட்டர் தான், இது வந்து என்ன மீட்டர் தான் சரியா. சென்டிமீட்டர் கூட தான் மீட்டராக மாற்றிட்டு இருப்போம். அப்போ நமக்கு மீட்டர், இதுக்கும் மீட்டர்னு வந்தாலே அதுக்கு டைமென்ஷன் ஃபார்முலா என்றைக்குமே தெரிஞ்சுக்கணும். இந்த இருக்கலாம் இந்த எல் வந்து நீளத்துக்கு போடுவோம், நீளத்துடைய அலகு வந்து மீட்டர், நீளத்துக்கு வந்து லென்த்துக்கு யூனிட் வந்து மீட்டர். அப்போ மீட்டருங்க யூனிட்டை எங்கேயெல்லாம் பார்க்கணும் அதுக்கெல்லாம் டைமென்ஷன் ஃபார்முலா எல்லுன்னு போடலாம். இப்போ எக்ஸாம்பிள் டெப்த்து, ஹைட்டு,
ரைட்டா. அப்போ ரேடியஸ், டயாமீட்டர், வேவ் லென்த்து, இது எல்லாமே என்ன வருது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் யூனிட் வந்து மீட்ரு தான். அது எதுக்கெலாம் அலகு வந்து மீட்டர் தான். எதுக்கெலாம் அலகு மீட்டர்னு இருக்கோ கண்ணை மூடிட்டு அந்த மீட்டருக்கு என்ன ஏஞ்சில் நீங்கள் எல்லுன்னு போடலாம். அப்போ இங்கே வந்து எல்லுக்கு மீட்டர்னால அதுக்கும் எல், லென்த்துக்கு பிறத்துக்கு மீட்டர்னா அதுக்கும் எல். அப்போ ஏரியாவுக்கு என்ன டைமென்ஷனில் வரும்னா எல் ஸ்கொயர் அப்படின்னு வந்துடுது. ரைட்டா, எல் ஸ்கொயர். அப்போ கீழே எல் ஸ்கொயர்னு போட்டுட்டு இப்போ நம்ம பார்த்தாலே தெரியுது என்ன கீழே 2 எல் இருக்கா. அப்போ நமக்கு என்ன செய்யும், ஒரு எல் நமக்கு வந்து கேன்சல் ஆகிரும் அப்படி. சரியா. அப்போ மேலே கொண்டு வந்து போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இப்படிங்க பாருங்க, அடுத்த பக்கத்தில் போய் மேலே வந்து தெளிவாக போடுறோம். அப்போ இதில் வந்து மேலே உங்களுக்கு வந்து எல்டி -2 இருக்குது. கீழே இருந்து எல் வரும்போது என்ன ஆகும், கீழே வந்து எல் ஸ்கொயருக்கு மேலே வரும்போது எல் -2ன்னு வந்துடும். சரி தானே. ரைட்டா, -2 வருதா, மேலே கொண்டு வந்திருக்கேன், ஏன்னா வேறு ஒன்றும் இல்லை. அப்போ என்ன ஆகுது, இது வந்து +1 -1. அப்போ நமக்கு என்ன வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ml -1 T⁻². இதுதான் நமக்கு வந்து ஆன்சர். நம்ம இங்கே வச்சு இப்படியும் போட்டுக்கலாம். ஒரு மேலே உள்ள எல்லை கேன்சல் பண்ணிவிட்டு இதில் ஒரு எல் கீழே போயிடும். மறுபடியும் எல் மட்டும் இருக்கும். மேலே வரும்போது ml -1 T-1 அப்படியே நம்ம என்ன செய்யலாம், ஷார்ட்டாக நினச்சலாம் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா கொஞ்சம் எலாபரேட்டாக போட்டோம்னா இதை மாதிரி நினச்சலாம் போட்டுக்கலாம். எப்படி நம்ம மேலே வந்து என்ன எல் ஸ்கொயர் கொண்டு வரமோ நமக்கு என்ன வந்து இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன இருக்குது, மைனஸில் வருது. அப்போ வந்து -2 + L1, இந்த எல் வந்து நமக்கு என்ன இருக்குது, +1 இருக்குது. அப்போ போடும்போது நமக்கு -1 ஆன்சர் வந்துடும். அப்படி தானே. ஏன்னா இதில் L⁻+1 L⁻−2. அப்போ பவர் அல்ஜிப்ரா ஆட் பண்ணுவோம். அப்போ 1 -2. அப்போ சீக்கிரம் என்ன வந்தாச்சு, L⁻−1. இப்படி என்ன செய்யலாம் போட்டுக்கலாம். ரைட்டா. அப்போ இதுதான் என்னது நமக்கு வந்து ஆன்சர். என்னது ml -1 T⁻². அந்த ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். பார்த்துட்டா என்ன செய்யலாம், அது வந்து நம்ம நினச்சலாம் போடலாம். ஏன்னா ப்ரெஷர் தானே கேட்டிருக்காங்க. அந்த ஆப்ஷனை இப்போ வந்து பார்ப்போம் இருக்கா அப்படின்னு. ரைட், கொஸ்டினில் பார்ப்போம். என்ன இருக்குது நமக்கு வந்தது ml -1 T⁻². செகண்ட் ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து mlt-2 அது வந்து வராது. செகண்ட் ஆப்ஷன் இருக்கா, ml -1 T⁻². இதுதான் கரெக்டு. தேர்ட்லாம் பாருங்கள், -2 இருக்குது, -1 இருக்குது. அப்போ அது வராது. அப்போ ஆப்ஷன் 2 தான் நமக்கு வந்து இது வந்து கரெக்ட். அப்போ ஆப்ஷன் வந்து 2. ரைட், இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மற்றபடி டெஸ்ட்டு வந்து நம்ம என்ன நடத்திக்கிட்டு கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணதவங்க என்ன செய்யணும், நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்லையும் சேர்ந்துக்கலாம். இல்லை அப்படின்னா என்ன செய்யலாம், நம்ம வந்து பார்த்தோன்னா டெலகிராம்லையும் சேர்ந்துக்கலாம். ரைட்டா, ஜாயின் பண்ணி டெஸ்ட் என்ன செய்ய எழுதுங்க. அதில் வந்து நம்ம என்ன செய்வோம், ஃப்ரைடே வந்து கொஸ்டின் வந்து என்ன செய்வோம், அதில் வந்து நம்ம கொஞ்சம் போஸ்ட் பண்ணுவோம். அப்புறம் வந்து சாட்டர்டே நீங்கள் டெஸ்ட் எழுதுங்க. சண்டே வந்து ஆன்சருக்கே நான் என்ன செய்வேன், டெலகிராமில் போட்டு விட்டுருவேன். அப்போ அதை பார்த்து கரெக்ஷன் பண்ணி அந்த மார்க் என்ன செய்யணும் நமக்கு அனுப்பி வைங்க. சரி, நம்ம அடுத்தால போடக்கூடிய நியூ வீடியோஸ் நமக்கு என்ன செய்யும் தொடர்ந்து வரும். நீங்கள் என்ன செய்யும், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வந்து வேறு உங்களுக்கு தெரிஞ்ச மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன செய்யுங்க சொல்லி இந்த லிங்கில் அனுப்பி ஜாயின் பண்ண சொல்லுங்கள். ரைட்டாக, அவங்களையும் இந்த சேனலை வந்து என்ன செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக என்ன செய்யலாம், நம்ம வந்து நீட்டில் என்ன செய்யலாம், செலக்ட் ஆகி என்ன செய்யலாம், நம்ம வந்து MBBS ஜாயின் பண்ணிடலாம். ரைட், நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம்.